ஹாய், நீங்கள் பார்த்துருக்கிறது யோகாஸ் மெனு சேனல். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளை பெரிய வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுல. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ஸ்வீட் ரெசிபினா நீங்கள் பார்க்குறப்பே தெரியும். பலாப்பழம் வச்சு கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி பலாப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும். அப்போ ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதை நல்லா வறுத்த பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது தனியாக எடுத்து வச்ச பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கோல்டு வின்னரை யூஸ் பண்ணிக்கலாம். 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். நம்ம என்ன டம்ளர் ரவை எடுக்கிறோமோ அதே டம்ளரை வச்சு மற்ற ஜீனி அப்புறம் தண்ணி இதுக்கெல்லாம் அளவு எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்ட பிறகு அதே டம்ளரில் சுகர் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு சுகர் சேர்த்துப்போம். சுகர் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கேசரி மாதிரியேவும் நம்ம பைனாப்பிள், ஆப்பிள் இதெல்லாம் வச்சு கூட கேசரி செய்யலாம். அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குமே அதே ப்ரொசீஜர் தான். இதை நல்லா வறுத்த பிறகு ஹாட் வாட்டர் கெட்டிலில் வச்சு ஒரு 2-3 டம்ளர் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கைவிடாமல் ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் லைட்டாக உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கட்டி சேர்ந்துடாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி வந்துடும். இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதில் நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல பலாப்பழம், அதை சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் மோஸ்ட்லி பைனாப்பிள், ஆப்பிள் இதிலலாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதுலேயும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சம் நெய் விட்டு இன்னொரு மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்ம பலாப்பழம் கேசரி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இந்த பலாப்பழம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் ஃப்ரூட்ஸ் கேசரி ட்ரை பண்ணுறதா இருந்தால் பலாப்பழத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி ஃபுட் கலர் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா இல்லை ரெட்டு, ஆரஞ்சு என்ன கலர் வேணும்னாலும் லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வேறு ரெசிபீஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நம்ம சர்வ் பண்ணி டேஸ்டிங்க்கு கொடுத்துடலாம். அவ்வளோதான். நீங்கள் மேலே டெக்கரேஷன்ஸ்க்கு முந்திரி பருப்பு அந்த மாதிரி கூட போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.